இந்த பலனின் அருமை நமக்கு புரியும். நம் அருகில் உள்ள உறவினர்களோ நண்பர்களையோ அழைத்தும் சாப்பாடு போடலாம். முடியாதவர்கள் நாம் வீட்டில் உள்ளவர்களுக்கு சமைத்து நாமளே அனைவரும் அமர்ந்து இந்த விரதத்தை கடைபிடித்தும் நிறைவு செய்யலாம். நாம் மாவிளக்கு வீட்டிலே தயாரித்து ஒரு மாவிளக்கு ஏற்றினாலும் போதுமானது. நாம் நெய் போட்டு பஞ்சுத்திரி போட்டு மாவிளக்கை ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றும்போது இந்த பெருமாளே நேராக நம் வீட்டிற்கு வருவதாக கூறப்படுகிறது. மாவிளக்கு ஏற்றி புரட்டாசி சனி விரதம் கடைபிடிப்பது மிகுந்த சிறப்பாகும். நம் முன்னோர்கள் காலம் தொட்டே அது செய்து வருகிறார்கள். ஒரு சனிக்கிழமை நாம் தளிகை போட்டும் சாம்பார் காய்கறிகள் போன்ற உணவு சமைத்தும் பெருமாளுக்கு சாத்தி நாம் மனதார வேண்டி வழிபடலாம். அடுத்த சனிக்கிழமை நாம் இவ்வாறு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவதும் சிறப்பாகும். நாம் 4